ஆசீர்வதிக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை அளவெல்லாம் ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். இன்று வார்த்தையை கவனமாக கேளுங்க. கர்த்தர் இந்த மாதம் 6 மாதம் கடந்து போக உதவி செய்து இந்த 7ஆம் மாதத்துக்கு என்ன ஆண்டவரே என்று கேட்கப்படும் போது சங்கீத புத்தகத்திலிருந்து 118ஆம் சங்கீதத்தில் 24ஆம் வசனத்தை தேவன் வெளிப்படுத்தினார். இது கர்த்தர் உண்டு பண்ண நாட்கள், மகிழ்ந்து நீங்கள் களி கூறுங்கள் என்று சொன்னார். ஆனால் நிறைய பேர் வாழ்க்கையில் தேவன் உண்டு பண்ண நாட்களுக்கு நாம் சரியாக நடந்து கொள்கிறோமா என்று கேட்டால் இந்த வசனத்துக்கும் தன் வாழ்க்கைக்கும் நிறைய இடைவெளி இருக்கும். நிறைய பாருங்க, இந்த வசனத்தை படிக்கப்படும் போது இது தேவன் உண்டு பண்ண நாட்கள், மகிழ்ந்து நீ களி கூறுன்றாரு. இந்த மகிழ்ந்து களி கூறு என்ற வார்த்தைக்கு நாம் என்ன செய்தால் களி கூற முடியும்? ஒவ்வொரு காரியத்தை கொடுத்து யோசிப்போம், இல்லை அதுக்காக கவலைப்படுவோம். நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய கவலைக்குரிய காரியங்கள் நடக்கிற எண்ணங்கள் நம் நாவு தான். நான் கடந்த நாட்களில் ஒரு செய்தியில் சொன்னேன், ஒருவருடைய நன்மையும் கிருபையும் எங்கே இருக்குது என்று சொன்னால் தன் நாவால் இருக்குது என்று சொல்லி ஒரு நடிகர், இப்போ இறந்து போன அருமையான டைரக்டர், நடிகர், எல்லாமே கதைவசனம் முதல் கொண்டு செய்கிற ஒரு மனுஷன் சாதாரணமாக ஒரு செய்தியில் சொன்னது உங்களுக்கு கடந்த செய்தியில் அனுப்பியிருப்பேன். நம்ம வாழ்க்கையில் என்ன, இந்த நாவின் நிமித்தமாக நேரிடுகிற பல காரியங்கள் நம்ம ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக செய்யும். இந்த நாவை திறந்தால் சங்கீத புத்தகம் 119:18 படிக்கும் போது வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை தரும். நம்ம கண்களை திறந்து வேதத்தை படிக்கிறோமா என்று கேட்டால் கண்களை திறக்கப்படும், இது படிக்கப்படும், இது கேட்கப்படும். இந்த 3 கேட்டகரி எங்கே நான் ரொம்ப தொல்லை கிடையாதுங்க, கை அளவு தான். அப்போது வசனத்தை நம்ம கரெக்டாக தியானிக்கிறோம் என்று சொன்னால் மரணமும் ஜீவமும் அரடி தான். அப்போ வாழ்க்கை எங்கெல்லாம் 1 சாமுவேல் படிச்சுன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கு. 20ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது நல்லா வசனம், மரணத்துக்கு எனக்கும் அரடி தான் இருக்குதுன்னு. அப்போது நம்ம நாவுக்கும் நம்ம காதுக்கும் இருக்குது, மொத்தமாக அவ்வளோதான். அப்போ அந்த வார்த்தையை படிக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமா என்று கேட்டால் அதுதான் நான் ஆரம்ப காலத்தில் ஜனவரியிலேருந்து இந்த வருஷம் துவக்கத்துலேருந்து ஒன்று சொல்லின்னு வரவங்களுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியை தேடுங்கள், அதுக்கப்புறம் இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். அப்போ எவைகளை கேட்குறோமோ, எவைகளை நம்ம யோசித்து கொண்டிருக்கோமோ, எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோமோ, இவையெல்லாம் நடக்கலன்னு வருத்தப்படுறோமோ, அவங்கெல்லாம் என்ன எடுக்கணும்னா வேதத்தை எடுக்கணும். பாருங்க, நன்மைக்கும் நாவு தான் தேவைப்படுது, தீமைக்கும் நாவு தான் தேவைப்படுது. இந்த நாவுக்குள்ள பல காரியங்கள் அடங்கி இருக்குது. அதாவது வேதத்தின் அதிசயங்களுக்காக என் கண்கள் திறந்து என்று சொல்லி சங்கீதத்தில் படிக்கிறோம் இல்லையா? 119 சங்கீதம் 18 வசனத்தில் கண்களை திறந்த உடனே நாவு வாயை திறக்கணும் இல்லையா? மார்க்கு புத்தகத்து 4:9 காது உள்ளவன் கேட்க கடவன் வரும். அப்போ நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜீவனை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், சந்தோஷம் கொடுக்கும், சமாதானம் கொடுக்கும். அதே நாவிலிருந்து தீமையும் வரும், வறுமையும் வரும், போராட்டமும் வரும். எங்கடானா நாவு தான் காரணம். நாவலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உபாகத்தில் நல்லா ரொம்ப அருமையாக இருக்கும். அது படிக்கப்பட்ட 30ஆம் அதிகாரம் 14 வசனம் போது அது வானத்தில் தேடிப்போன வானத்திலும் கிடையாது, பூமியில் தேன பூமியும் கிடையாது, எங்கே இருக்குன்னா அருகில் நாவல் தான் இருக்குதுன்ற. அப்போ நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கிற அநேக காரியம் நாவல புறப்படுவோம், அநேக காரியத்தை கொடுத்து நம்ம பேசுவோம். ஆனால் அந்த மாதம் என்ன ஆண்டுகிட்ட கேட்குற சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் பாருங்களேன், எங்கேயும் போகிறது கிடையாது, எதையும் விசாரிக்கிறது கிடையாது. ஆனால் ஒன்று உண்டுங்க, தேசத்துக்காக ஜெபம் வரும். தேசத்தில் பஞ்சங்கள் வந்து வனாங்க கழுத்து உள்ள ஜனங்கள் யாரை பார்த்து சொன்னார்னா, ஆண்டவரை ரட்சிக்கப்படாதவர்களா ரட்சிக்கப்பட்டவர்களா? யாரை கடினப்படுத்தினார் ஆண்டவர்? நல்லா பாருங்க, வேதத்தில் நிறைய விஷயம் இருக்குதுங்க. மோசிக்கும் ஆரோனுக்கு வித்தியாசம் உண்டு. மோசிக்கு பிரசங்கம் மட்டும்தான், ஆரோனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஆலயத்துக்குள்ள கடந்து போகக்கூடிய அதிகாரம் ஆரோனுக்கு உண்டு. மோசிக்கு தகப்பன் ஸ்தானத்தில் ஆரோனுக்கு கொடுத்தாரு. அப்போ அந்த அபிஷேகம் என்ன யார் தலைமையில் ஊற்றப்படுதுங்களா? ஆரோன் தலைவர் தான். அவருடைய வம்சத்துக்கு தான் அந்த ஆலயத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்காரு. அப்போ ஊழியக்காரனாக இருந்து வனாங்க கழுத்து உள்ள ஜனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை ஊழியக்காரங்க நீங்கள் தெரியுங்களா? என்னை கூட செய்தியில் ஒரு சில ஊழியக்காரங்களை பார்த்தீங்கன்னா அது பார்க்க விரும்பலை. அது எங்கள் ஃபேமிலியில் பசங்க கேட்டிருந்தேன்னா இப்படி நடந்திருக்குது அப்படின்னாங்க. ஒரு குறிப்பிட்ட காரியம் வேதத்தில் நிறைய விஷயங்கள் உண்டு. தனிமை இருப்பது நல்லது உண்டு, நல்லதில்லை துணையை உண்டாக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சில தேவாலயங்களில் திருமணமே செய்யக்கூடாத ஒரு கேட்டகரி இருக்குது. இந்த சரிகள் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது அசைன்மெண்ட், அது கரெக்டாக ஒவ்வொரு வயதுக்கு ஒரு காரியம் உண்டு. ஒரு பெரிய பிள்ளை, ஒரு பருவகால சின்ன பொண்ணு, அந்த பருவகாலம் அந்த சின்ன பொண்ணுக்கு எப்போ ஆசை பாசம் உணர்வு ஏற்படுகிறோன்னா 10 வயசுலேருந்து 10.5 வயசுலேருந்து தொடரும்.
இது கண்ணுக்கு தெரியாத தன் அறியாமல் உணர உண்டாக்கும். நம்ம பார்த்து நின்று இருப்போம், நம்ம சரீரத்தை நம்ம அறியாமல் அதுக்கு எந்த டச்சும் இருக்காது. ஆனால் நம்ம நம்பிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவது போல் தான் நம்முடைய சிந்தனைகளும் செயல்களும் அந்த மாதிரி சிந்தனைகளை எழுப்பக்கூடிய எண்ணங்கள் சரீரத்திலிருந்து தோன்றும். அதுதான் உஷ்ணம் என்று சொல்லுவாங்க. அந்த உஷ்ணத்தை சரி பண்ண என்ன பண்ணுவாங்க, அனிதினம் நீரோட்டத்தில் நம்ம பழகணும், நீரோட்டம் நல்லா குடிக்கணும், செய்யணும்னு சொல்லி பெரியவங்க வேற மாதிரியே அதை சொல்லி பழகும். ஆனால் அதுபோல தான் அனுதினம் சத்திய வசனம் உனக்குள்ள படிக்க போனால் அந்த உலகத்தின் இன்பம் ஆசைகள் வந்தாலும் அதை தகர்த்து போடக்கூடிய எண்ணங்கள் இயக்கங்கள் நமக்கு வரும். இன்னைக்கு அப்படி செய்யறது கிடையாதுங்க. வனங்கள் கழுத்து உள்ள ஜனங்கள் என்று சொல்லப்பட்டது கேட்டு பல ஊழியக்காரர் சொல்ல முடியும். 2020ஆம் ஆண்டில் நான் பிளட் வாமிட் எடுத்து ரொம்ப முடியாத மாதாவரம், அதாவது திருத்தணி பகுதியில் மாதாவரம்ன்றது நான் என் அருகில் நான் சென்னையில் தான் இருந்தேன். நான் அங்கே பிறந்த வந்த ஏரியா, எங்கள் மாமா இருந்த ஏரியா, எனக்கு மாதாவரத்துக்குள்ளே ஃபுல்லாக தெரியும். ஆனால் இங்கேருந்து எனக்கு 80 கிலோமீட்டர் நம்ம போகிறேன் இல்லையா, காரில் போகும்போது நான் பிளட் வாமிட்டு அன்கண்டிஷனில் கொண்டு போகிறாங்க. அங்கே போனது என்ன பண்ணாங்கன்னா, என்னை பார்த்தாங்க, ஜெபிக்கிறாங்க, எல்லாம் டெஸ்ட் எடுக்கிறாங்க, எல்லாம் நார்மலாக இருக்குது. ஐயா ஒன்றும் இல்லை, உனக்கு சின்ன ப்ராப்ளம் தான், சரி பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன பழக்க விட்டுருங்க அப்படின்னா. நான் ஒன்றே சொல்ல, அது பேக்கில் ஒன்று இருக்குதுங்க, அது எடுங்க. நான் இந்த பைபிளை பார்த்துட்டாங்க. நீங்கள் ஊழியக்காரங்களான்னா அப்போது பேச்சு முறைகள் மாறும். அவங்க எதை என்ன நினச்சி பேசுனாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு நேரிடும். அப்போ என்ன நேரிடும், எந்த காலகட்டத்தில்? சில வயதுக்கு பருவ காலத்தில் செய்கிற பாவங்களை ஒரு முதிர்ந்த காலத்தில் சில பாதிப்புகள் உண்டாகும். சில விஷயங்களில் தன்னை தவறி நம்ம நடத்துகிற விதம் பின்னாடி தொடரும். ஆனால் 1 தீமோத்தேயு 5:24 படிச்சு பாருங்க. நம்முடைய பாவம் நம்ம தொடர்ந்து பயணிக்குன்னு சொன்னால் எப்படி பயணிக்கும்? இதுதான் எண்ணாங்கத்திலே இருக்கும். 32:23 உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்னு சொல்லி. அப்போ அந்த பயணிக்கக்கூடிய சூழ்நிலை அது இடமாற்றம் அடையிறது கிடையாதுங்க. 11 வயசுல ஒரு பருவகால பையனா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், இதனுடைய ஆப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு வர வச்சு அது ஒரு விழாவை கொண்டாடுவாங்க. அது பெண்களுக்கு, ஆண்களுக்கு விழா கொண்டாட மாட்டாங்க. அது தானாவே அது அதனுடைய பக்குவமே அதை சரி பண்ணிக்கூடிய நேக்கம். அது போல நம்ம வாழ்க்கையில் உலக சிற்பம் நம்மளை தூண்டிக்கொண்டே இருக்கும். சரிகளை மாமிஷத்தை தூண்டுகிற எண்ணம் தான். அந்த தூண்டுகிற எண்ணத்தை பிசாசு வந்து பிடிச்சான் என்று சொல்வார். இவன் சரிகளத்தை நம்ம என்ன பண்றோம், அந்நியர்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய இந்த சிந்தனைகள் தான். அவ பார்க்கிற பார்வையில இதயத்துல வாசம் செய்யுமா அந்த எண்ணங்கள். கண்ணு பார்க்கும், இதயம் என்ன பண்ண வாசம் செய்யுமா, என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குமா. அப்போ தூரத்தில் நான் நினைவுகள் அறிந்திருக்கின்ற சங்கீத புத்தகம் 139 தூரத்தில் மனிதனுடைய நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். அவங்கள பார்த்தா சொல்ற, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்போ யோவான் புத்தகத்தில் 14:6 நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லி சொல்றாரு. ஆனா அதுக்கு நம்ம அர்ப்பணித்தார்களாக சரியாக 2020 எனக்கு பலவீனம் தாக்கப்பட்ட அடுத்த வருஷத்துல இருந்து அந்த மாசத்துல கடைசி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், நான் டிஸ்சார்ஜ் ஆகி வரேன். அவர் என்ன சொன்னா, நாவுக்குள்ள தெரியாத வழிக்கு ஒரு மாஸ்க் கட்டிக்குப்பா, எங்கேயும் வெளியே போக, டெஸ்ட் எல்லாம் உனக்கு போகக்கூடாது. எனக்கு கட்ட சொந்து சரிகளத்தில் ஏற்படுகிற பலவீனத்துக்காக மாஸ்க் கட்டினா, ஆனா உலகத்தே மாஸ்க் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்த மாதத்துல இருந்து துவக்கிட்டாங்க. நான் டிஸ்சார்ஜ் பண்ண அடுத்த மாதம் நடக்குது அந்த கதை. கொரோனா என்று ஒரு பலவீனம் தாக்கப்பட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகி போனவங்க எத்தனை பேர் உண்டு. இன்னைக்கு இந்த செய்தியை பார்க்குற ஒரு சிலர் கூட நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த கொரோனால பாதிக்கப்படும் போது எத்தனை சொந்தம் கூட கிட்ட வந்து பார்க்கல. ஆனா வேதம் என்ன சொல்லுதுங்க, மரணமே நேரிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கொஞ்ச நேரம் பாருங்க. பைபிள் யாக்கோப்பு புத்தகத்துல ரொம்ப படிச்சு பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கும். யாக்கோப்பு புத்தகத்தை படிக்கப்படும் போது 5 நினைக்கிறேன் 5ஆம் அதிகாரத்தில் 14 நினைக்கிறேன். சபையார் கடந்து போகலாம், வேசிஸ் மேலே என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் வச்சு ஜெபிப்பாங்க, சுகமாவாங்க. அப்போ சகல அதிகாரம் பைபிள் நம்மளுக்கு ஆண்டு கொடுத்துருக்கிறார் இல்லையா. ஆனால் வியாதிஸ்தரே சுகப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை ஒரு ஊழியக்காரனுக்கு தேவன் கொடுத்துருக்காரு, ஒரு சபையாருக்கு கொடுத்துருக்கிறாரு. இவங்களாம் எங்கே போனாங்க இந்த கொரோனா பீரியட்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு கூட ஒரு கூட்டத்துக்கு நான் கடந்து போயிருந்தேன், நிறைய ஊழியக்காரங்க உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தோன்னா அங்கி போடணுங்கிறான், சாதாரணமாக இருக்கிறோம் அப்படி இருக்கிறாங்க, அவங்க ஒரு ஸ்டைலில் உட்காந்துக்கிறாங்க. அங்கே என்ன நடந்ததுன்னா, பல தேசத்தினுடைய பேச்சுகள் தான் நடந்தது தவிர சுவிசேஷம் நடக்கல. அப்போ அந்த சுவிசேஷம் நடக்கக்கூடிய என்ன செய்தி கொடுக்கணுமோ அது கிடையாதுங்க, வேற ஒரு செய்தி போய்கொண்டிருக்கிறது. கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். நல்லா பாருங்க, கர்த்தர் நமக்கு மெய்ப்பராக இருக்கார். புல்லு உள்ள இடங்களில் தான் கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறாரு. அப்போ நடத்துகிற இடத்துல புல்லு உள்ள இடங்கள் நடத்த கொள்ளப்படாமல் தாகம் எடுக்கும்போது தடுமாறிடுற தாகம் மாமிஷத்தின் தாகமா இருக்குது.
அநேக காரியத்தை யோசிக்கிறவங்கள கடவுள் மாத்திர தேவன். அப்படிதானே? யோவான் 4ஆம் அதிகாரம் சமாரியா ஸ்திரீ சகோதரி தாகம் தீர்க்கும் கூட வந்து சகோதரிக்கு நான் கொடுக்க தாகம் உனக்கு மறுபடியும் தாகம் எடுக்க, நான் கொடுக்குற நீரோட்டம் உனக்கு மறுபடியும் தாகம் எடுக்காதுன்னு சொன்ன பிற்பாடு அந்த சத்தியத்தின்படி வாழ்க்கையின் மறைப்பொருளை வெளிப்படுத்தின பிற்பாடு ஓடி போய் கிராமத்தில் சொல்றா, என்னை பற்றி எல்லாவற்றையும் ஒருவர் சொன்னா அவரை வந்து பாருங்கள். அப்படிதான் இருக்கும் யோவான் புத்தகத்துல 4:29 படி வந்து பாருங்கன்றாரு. அந்த லேடி போய் சொல்றாங்கல்ல, என்னை பற்றி ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் சொன்னா அவரை வந்து பாருங்க, கிறிஸ்துவ தானா மேசியா என்று கேட்குவது அது நான் தான் என்று சொன்னார் கர்த்தர். பார்க்குற அந்த சகோதரியா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், இந்த 1ஆம் தேதி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருதுங்க. அநேக ஊழியக்காரர்கள் இந்த டிவியில் மூலியமாக நீ பார்ப்பதுனால செல்போன்ல இன்னைக்கு நாளைக்கு நீ கூட ஐயா செல்ல தானே இருப்பேன், அதை தானே பார்க்க. நான் குறிப்பிட்ட ஒரு 500 பேரா இல்லை 600 பேரா 700 பேருக்கு தான் அந்த செய்தி போகும். அவங்கவுங்களுக்கு குரூப் இருக்கும், அதனால எஸ்ஸா இருக்கும். நான் அனுப்புற கணக்குப்படி 2 பேருக்குன்னா 2 பேர் தான். அந்த 2 பேருக்கு 200 பேர் குரூப்ல இருப்பாரு. அப்போ 2 200 400 ஆகி போச்சு. நான் ஃபர்ஸ்ட் நாள் அனுப்புறது ஒரு 500 பேருக்கு, அப்போ 900 பேருக்கு போகுது இல்ல. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஊழிய கட்சியில் சொல்லுவாங்க, ஐயா நான் வந்து நல்லா இந்த செய்தி போச்சுன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த செய்தி அனுப்பேன். அப்போ எதுக்குன்னா அவங்க இதயம் திறக்கப்படும் போது இந்த உலக சிற்றின்பங்கள் எப்படி வந்ததுங்க, மாமிச சிந்தனைகள், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய குடும்பம். கடவுள் சொன்னார் இல்லைன்னு சொல்ல. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது சொல்ல, முதல்ல உன் குடும்பத்தை பாரு எப்படி பார்க்கணும். ஆனா முழு குடும்பத்தையும் நீ அங்கேயே தான் பார்த்து கொண்டிருக்கிற. ஊழியத்தை விட்ட உன்னை அழைக்க முடியும் எந்த சூழ்நிலையிலிருந்து வந்த, உன்னை அழைக்கப்படும் உன்னை தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு. ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னாருங்க. நான் 1998 ஞானஸ்தானம் எடுத்த 7ஆம் மாதம் 22ஆம் தேதி ஞானஸ்தானம் எடுக்கிறேன். ஆனால் 2000 நான் சுவிசேஷம் சொல்றேன், வெளியே வர என் ஃபாஸ்ட் மறுபடியும் கூப்பிட்டு பேசுறேன். 2004 நிலநடுக்கம் வருது தேசத்து மேல. இல்லைங்க நான் கடந்து போறேன் கிராமத்துக்கு. இப்போ கிராமம் 100 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட வந்து பிரசவம் பண்ணி கொண்டிருக்கிறேன். சபையில எல்லாம் ஜனங்கள் கடந்து போனாலும் கவலைப்பட மாட்டேன். சத்தியம் என்று சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டேன். சத்திய சுவிசேஷம் இதயத்துக்குள்ள வந்துச்சு. அதை தவறி தடுமாறி வந்தா நான் பொறுப்பு கிடையாது. நான் ஞானஸ்தானம் கொடுத்த பிள்ளைங்களா இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், முதியவராக எனக்கு பொறுப்பு கிடையாது. பல நாட்கள் நல்லா திடீர்னு ஞானஸ்தானம் வந்த போதா போகிற மொழிக்கு ஞானஸ்தானம் எடுத்து அதை எனக்கு தேவைன்னு வச்சுக்க மாட்டேன். சுவிசேஷம் கேட்ட பிற்பாடு அவங்க வீமலாக கேட்ட பிற்பாடு எனக்கு ஞானஸ்தானம் கொடு, என் பிள்ளைகள் ஞானஸ்தானம் கொடு என்று அந்த வற்புறுத்தி கேட்கப்பட்ட செய்திகள் நிமித்தமாக ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு கடவுள் நம்மளை கொஞ்சம் மாற்றி உயர்த்தப்படும் போது பின்மாற்றம் அடைந்து போய் எங்கே விழுந்தா நான் பொறுப்பு கிடையாது. நீ ஆச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆச்சு. ஞானஸ்தானம் கொடுக்குற வைக்கிறது தான் எனக்கு அதிகாரம். ஞானஸ்தானம் கொடுத்தா கடவுளுக்கு உனக்குள்ள ஒரு நீ என்னை விட்டு விலகி போகுதோ சபையை விட்டு போகுதோ அது உண்மை இருப்போம். அதுதான் அவங்கள பார்த்தா சொன்னா இவங்க வனாங்க கழித்து உள்ள ஜனன்னு சொன்னார் ஆண்டவர். அண்ணன் பலவிதமான ஆலோசனை கொடுப்பான் மனுஷன், பலவிதமான நிந்தனை நம்ம வெளிப்படுத்தி காட்டுவான். ஆனால் வாழ்க்கையில் விழுந்து கிடக்கும் தட்டி எழுப்பப்பட்ட ஊழியக்காரி யார் என்று ஆராயப்படாது நீ ஓடிக்கொண்டிருந்தால் சத்தியத்தை நீ அறிந்தாதான் சத்தியம் தான் விடுதலை ஆக்கும். பணமோ பொருளோ எதுவும் வராது. என்ன கேட்டாங்க நிறைய பேர் ஆண்டவர் இப்ப என்ன சோதித்துக் கொண்டிருக்கிறாரு. அநேக ஊழியக்காரர் தேசத்தில் இருக்கிற அநேக ஊழியக்காரர் சோதித்துக் கொண்டிருக்கிறாரு. இந்த ஆண்டுல பார்த்தா நிறைய சபைகள் கலைக்கப்பட்டது, நிறைய சபைகள் ஆட்கள் குறையப்பட்டாங்க, நிறைய சபைக்கு ஆட்கள் போவதே கிடையாது. அந்த வாழ்க்கை எப்படி ஒரு தடுமாறி போய்கொண்டிருக்குது. அது அவங்க போலங்க. கடவுள் உன்னை சோதித்து பார்க்கிறாரு. உன்னை விட்டு சபையை விட்டு போன நீ சபைக்குள்ள இருக்கிறியா இல்ல சபையை வேணான்னு மூடிட்டு போறியான்னு பார்த்துனுங்கிறாரு. பாருங்க, அதுதான் ஒன்று சொன்னேன். அப்போஸ்தலர் 20:34 படி பவுலை போல் வேலை செய்தியாவது என் ஊழியத்தை செய்வார். கடவுள் எனக்கு சுகத்தை கொடுத்தா போதும், பலத்தை கொடுத்தா போதும், எனக்கு ஒரு நல்ல வேலை செய்யக்கூடிய தேவையான ஐஸ்வர்யத்தை கொடுத்தா போதும், அதை நான் சம்பாரிச்சு என்ன பண்ணுவேன், என் குடும்பத்தையும் பார்த்துக்குவேன், கர்த்தருடைய வேலையும் செய்து கொண்டே இருப்பேன். அப்படின்னு சொல்லுங்க. 1 தீமோத்தேயு 3:5 முதல் குடும்பத்தை பாருங்க. நான் பார்க்க சொல்லுங்க, குடும்பத்தை மட்டும் பார்க்கிறேன், நீங்க தேசத்தை அவன் பார்க்க மாட்டீங்க. தேசமே பயப்படாத மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். யோவேல் 2:21 சொன்னது மறந்துட்டீங்களா? நீங்க டிவி ஆன் பண்ணா என்ன நடக்குது பாருங்க. தேசத்து மேல நிறைய பிரச்சனை. எங்க பார்த்தாலும் பார்த்தா ஒரு தேசத்துக்கு ஒரு தேச பிரச்சனை, நிலநடுக்கம். எங்க பார்த்தா எரியப்படுது, பெரிய பெரிய கம்பெனி எரிஞ்சு போச்சு, மக்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்துல மரணம் நேரிட்டு கொண்டே இருக்குதே தவிர அது விடுதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து யாரும் நோக்கி கூப்பிட்டாங்கன்னா, யாரையும் கூப்பிட்டு நோக்கத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்க சபாநாயகர் திடீர்னு பேசுறாரு, ஆராய முடியாத பெரிய காரியம், எண்ண முடியாத அதிசயங்களை அவர் செய்வார். அது அவரை குறித்து பேசினாங்க, அநேகர் பேசிக்கணும். இல்லைங்க, யாரை கொண்டு கர்த்தர் பேசுவார். பார்க்குற அன்பு சகோதரியா இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். இனி ஒரு மனிதனை முன்வைக்காதுங்க. எந்த மனிதனை மேன்மைப்படுத்தி பார்க்கறங்க, எந்த மனிதனை மேன்மைப்படுத்தினாலும் ஒரு புரோஜனம் கிடையாது. அவங்களை மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்ந்தெடுத்து கொண்டு போவாரா? நிச்சயமா கிடையாது. நீ இருக்கிற நிலைமையில காத்திருந்தால் கர்த்தர் கூட இருந்து அற்புதம் செய்வார்.
நான் சில குடும்பங்கள்லாம் போனது உண்டு, பல குடும்பங்கள் போனேன். எந்த குடும்பத்துக்கு இப்போ போகிறது கிடையாது, யாரும் சந்திக்கிறது கிடையாது, யாரும் விசாரிக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த விசாரிப்பின் சத்தத்துக்கு அவங்க செய்தி சாய்க்கிறது கிடையாது. ஒன்று மட்டும் சொன்னார் ஜோசுவா 24:15, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். இப்போ யாரும் கிடையாதுங்க, 3 பேர். 2011ஆம் ஆண்டுல 3 பேர், நானும் என் மனைவி என் மகள் ஏஞ்சல்னு சொல்லி சென்னையில் இருக்காங்க. என் மகள் இன்னைக்கு காலேஜ் படிக்கிறான், மவுண்ட் ரோட்ல நல்லா படிக்கிறான். அவன் 3 பேர் தான். குழந்தை இந்த மார்மலை படுத்துருக்கும்போது சொல்லுவாப்பா, யாரோ வந்து போற மாதிரி தெரியுதுப்பா, அப்படி தமா இருக்கும், அதெல்லாம் ஒண்ணே இல்லை. அப்போ பார்த்தீங்க 16 ஆண்டுக்கு முன்னாடி குழந்தையா வந்து மார்மலை படுத்து கொண்டதெல்லாம் இங்கே ஜெபித்த இடம் தான். இதே போல 3 பேர் தான் பாட்டு பாடி நாங்களே ஜெபிப்போம். அப்போ ஒவ்வொருவராக கத்தர் கொண்டு வந்து வந்தார். யாரெல்லாம் சபையை விட்டு போனாங்கன்னு அவங்க நினைப்பாங்க, பா நம்மள அவர் கேட்கறது நம்மளும் போதன்னு நினைச்சு நீ இருந்தால் கத்தரும் உன்னை கேட்காதபடி, நீ கத்தும் போது கேட்காதபடி போய்கினே இருப்பார். தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படியாமல், சேவனுடைய சாத்தை கீழ்ப்படியாமல், வசனத்தை கீழ்ப்படியாமல், அவர் இதை சொன்னாரு, இவர் அதை சொன்னாரு, என்ன கடினமாக பிரசங்கத்தில் சொன்னாரு, அதை கடினமாக சொல்லக்கூடிய தேவன் உன்னோட பேசி கொண்டிருப்பதை நீ அற்பமா நினைச்சால் வாழ்க்கையில பல போராட்டத்தை கண்டிருப்ப. பார்க்குற அன்பு சகோதரியா இருக்கலாம், சகோதரர், அவனுக்கு கொடுத்த ஆலயத்துக்குள்ள போங்க. உங்க கொடுக்கப்பட்ட ஆலயத்தை விட்டு வெளியே வராதீங்க. இன்னைக்கு செல்போன்ல பாக்குற, டிவியில பாக்குற நிறைய போதகர்கள் இல்லையா, பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவாங்க. 2 நிமிஷம் தான், 7 நிமிஷம் தான், 12 நிமிஷம் தான் பிரசங்கமே. ஆனா வாங்க எங்க சபையை நான் பெரிய கூட்டம் நடத்துறேன், அந்த சபைக்கு வந்து கலந்து கொள்ளுங்க, மத்தியான ஆகாரத்தை நான் ரெடி பண்றேன், நீங்க வாங்கன்னு சொல்லி போய் சபையை விட்டு விலகி போய், எத்தனை பேர் சபையை விட்டு விலகி போய் வயிற்றுப்பி கீழே வந்து ஏந்துக்க முடியாது, படுக்க முடியாது, படுத்து கொண்டிருக்க எத்தனை பேர் பார்க்குற அன்பு சகோதரியா இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். சத்தியத்தை நீ அறிந்தால் சத்தியம் அவனை விடுதலையாக்கும். அவர் சுவிசேஷம் அறிவிச்சாருங்க. இவர் சுவிசேஷம் நிறைய குடும்பத்துக்கு போகுங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் பல குடும்பங்கள் கடந்து உயர்த்தப்படும் போது அவங்க விலகி இருக்கிறது கவலைப்பட மாட்டேன், வணக்கம் பண்ணிட்டு போயினே இருப்பேன். எனக்கு என்னன்னா தேசம் முழுவதும் கடந்து போகணும், அநேகரை சீசராக்கணும், பிதாகுமார் பரிசுத்த நாம ஞானஸ்தானம் கொடுக்கணும். அத்தனை பேர் கொடுத்தது உண்டு, வாழ்ந்தது உண்டு. எங்க போதர் என்னை பார்த்து சொல்றாரு, இத்தனை தேசத்துக்குள்ள போற, எத்தனை பட்டணத்துக்குள்ள போராடலாம் என்ன பண்ண தெரியுமா, ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வந்துனே இருப்பான். அந்த போதகர், நான் ஞானஸ்தானம் கொடுத்த போதரை கூடுவேன், ஐயா இந்த ஆத்மா நீ பார்த்துக்கொள்ளும், எப்போ ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கோ போவாத கூட விட்டுருவேன். அப்போ போகும்போது நான் கொடுத்த ஆத்மாவை பார்ப்பேன். சென்னை பட்டணம் தாண்டி ஒரு 25 கிலோமீட்டர் கரண்ட பக்கம். அப்போ பார்க்க அந்த கிராமத்தில் நான் ஒரு 78-80 வயசுக்கு மேலே ஆன ஆயாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன். அவன் கொடுத்த பிறகு அவங்க பார்த்துனா அந்த பாட்டியுடைய பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரங்க பிரிட்டிஷ் பக்கத்தில். மரணம் நேரிட 1 வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்களா, ஒருவேளை நான் இந்த 1 வாரத்துக்குள்ள மரித்துட்டால், 90 வயசு அவங்களுக்கு, மரித்துட்டால் என்னுடைய மரணத்துக்கு அடக்கம் பண்ண கொண்டு போது ஞானசேகர் தான் வரணும். நான் இந்த ஆத்மாவுடைய செயல்பாடு அந்த ஆத்மாவுக்கு புரியுது. அப்போ என்ன பண்ண, மறுபடியும் நான் அந்த பக்கமே நின்று 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் மறுபடியும் எனக்கு ஃபோன் வந்து, ஐயா அது மாதிரி 1 வருஷம் சொன்னாங்க, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, சாவு முன்னு இது சொன்னாங்க. நான் அதை தாமதிக்கவே இல்லையே. சென்னை வேசார்படியிலேருந்து 15 கிலோமீட்டர் அந்த வில்லேஜுக்கு பைக் எடுத்து கடந்து போனால் எல்லாம் நிற்கிறாங்க, ஊழியக்கார சுற்றி ரெட்டிஸில் இருக்கிறவங்க அத்தனை பேர் நிற்கிறாங்க. ஒரு சிலர் தெரிஞ்சு சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் தான் நான் சார் ஐயா அப்படின்றாங்க. ஒரு சிலர் ஐயா இவன் மோகன்தாஸ் சர்ச்சில் இருக்கிற, அப்படி அவங்க தெரிஞ்ச மாதிரி எல்லாரையும் என்ன அறிமுகப்படுத்திக்கிறாங்க. என்னுடைய எண்ணங்கள் அது கிடையாதுங்க. என்னை உயர்த்து பேசணும் எனக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தர் மரண நேரத்தில் நீ கூப்பிடு ஞானசேகர் வருவார் என்று ஏவப்பட்டதுபடி அவங்க சொன்னபடி நான் கடந்து போனவர், அதுதான் வேணும். அவங்கள போய் அடக்கம் பண்ணி நல்லபடியாக இருந்து கடந்து வந்தேன். ஐயா வீட்டில் கொஞ்சம் உங்களை பார்க்கணும், என்னை பார்க்காதுங்க, அவங்கள சார்ந்திருக்க ஏழை எளிங்க அவங்க வயசில் இருக்கிறவங்க சிலர் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு நல்லபடியாக அனுப்புங்கன்னு வந்துனே இருந்தேன். ஏன்னா சத்தியத்தை நீ அறியணும். நீங்கள் பணமோ புகழோ அது வரும், ஆனால் எப்போ போகும்னு தெரியாது, எப்போ சூழ்நிலை எப்படி போகும் தெரியும். அதிகாரமும் வேலை வரும், குறிப்பிட்ட வயசு தான் அந்த வேலை. ஒரு வேலை நமக்கு கிடைக்கும், பெரிதளவுக்கு வளர்ச்சி அடைந்து நிற்போம், அதுக்கு வயசு 58 வயசோட அது க்ளோசிங், அப்போ ரிட்டையர்மெண்ட். ஆனால் இயேசு இடத்துல நீ முழுமையாக இருந்தால் வாழ்நாள் முழுவதும் நன்மையை கிருபையும் மரணம் நேரிட அடுத்த வினாடியும் கர்த்தர் கூடிய இருந்து உன்னை கேட்பார். நிலநடுக்கும் மத்திய புத்தகத்தை படிங்க, 24:7. ஏன் நிலநடுக்கம்? கடைசி காலங்களில் நிலநடுக்கும் கொள்ளை நோய் வந்ததுங்க. எல்லாம் ஓடி ஒழிஞ்சிருந்தீங்கல்ல, தேவ பயம் வந்தது. இப்போ எங்க போச்சு? என் ஃபாஸ்ட் பேசுறாருங்க. காலையில் டிவியில் பார்த்தேன், நான் செய்திக்கு போகுதுன்னா போனாலும் அதானே பேச போறேன். இல்லைங்க, மாற்றி பேசுவார். பேசுவது எழுதி இவர்கிட்ட கொடுக்க மாட்டார், இவர் பேசுறது எழுதி அவர்கிட்ட கொடுக்க மாட்டாரு. யாரை மறைத்து லூக்கா 12:12 படி அப்படி பேசுவார். இது கர்த்தர் உண்டு பண்ண நாட்கள். இந்த 1ஆம் தேதி காலை விடியப்படும் போது செய்திக்கு முன்னாடி ஒருவேளை நீ ஆலயத்துக்கு வாக்குத்தத்தம் கேட்டவனாலும் சரி, இல்லை ஆலயத்துக்கு போயிட்டு போய் இந்த வாக்குத்தத்தம் கேட்ட இந்த வசனத்தை கேட்டாலும் சரி, கர்த்தர் மகிழ்ந்து களி கூறி நிற்கிறார்.
கத்தர், இது கத்தர் உண்டு பண்ண நாள். இந்த நாள் கத்தர் உண்டு பண்ண நாட்கள் தானே. 30ஆம் தேதி வரைக்கும் உன்னை கண்மணி போல காத்தாரு. புதிய ஒரு நாட்களை கத்தர் உண்டு பண்ண நாட்கள். இது மகிழ்ந்தையை கலிக்கூறு. அதுக்கு முதல் வழி என்ன பண்ணணும்? சத்தியத்தை நீ அறியணும். சத்தியம் உன்னை விடுதலை கொடுக்கும். அவன் கேட்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை அது நீதியை தேட தேடத்தான் எதுவே நீ விரும்புறியா அதெல்லாம் வீட்டோட வந்து சேரும். எல்லாம் தான் முடியாதுங்க. இந்த போதகர் இதை சொன்னார், இந்த ஐயர் இதை சொன்னார், இந்த பிஷப் அதை சொன்னாரு, அவரெல்லாம் சொல்லுவாருங்க. செய்து முடிக்கிற இயேசு கிறிஸ்து. இந்த பட்டணத்துக்கு எத்தனை போதகர் வருவாங்க? இந்த பட்டணத்துக்குள்ள எத்தனை பேர் என்ன சந்திப்பாங்க? வரவங்கள நான் கடந்து போக முடியாது. எங்க ஃபாஸ்ட் சொன்னாராம், அநேகர் உங்களெல்லாம் பார்க்கணும், ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போங்கன்னாராம். கண்டிப்பா வரேன்னு என்கிட்ட சொல்ல. என்னோட சார்ந்து இருக்கிற நானும் சொன்னேன், என்னோட சீனியர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க ஃபாஸ்ட் ஒரு நாள் எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. கண்டிப்பா வரேன். ஒரு வெள்ளிக்கிழமை நான் வரேன். நான் பாஸ்டர் கிட்ட போகணும். நானும் ஆகி போச்சு இல்லை. சென்னை வேசார்படியில் எங்கள் சபையில் இன்னொரு கிறிஸ்து சபைன்னு ஒன்று இருக்குது. அதை தவிர அத்தனை ஒரு வருஷ காலத்தில் எல்லா சபையில ஏறி இறங்கணும். 1-2 கிடையாதுங்க. அநேக ஏராளமான சபை. ஒரு காலத்தில் 4 சபை தான். ஆனால் ஒரு காலத்தில் போல சபை தெருவுக்கு தெரு சபை. அத்தனை அழைக்கப்பட்டதெல்லாம் செய்தி கொடுக்கும்போது எங்கள் போதருக்கு விஷயம் தெரிஞ்சு ஒருத்தர் கூட்ட தட்டிக்கிறாங்க. எனக்கு என் சபை விசுவாசி எப்படி நீ பேச விடுவேன்னு அவர் கேட்டதுபடி சபையில் உட்காந்து பிரசங்கம் பண்ண விட்டாரு. 2 வாட்டி இந்த ஐயா நான் கிராம ஊழியம் பண்ண போறேன். அதுக்காக நான் சபையை விட்டு வந்து சபைக்கு போகாதெல்லாம் இல்லைங்க. நான் ஊழியத்துக்கு வந்து இந்த மகிழ்ச்சி ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதுக்காக நான் தொடர்பு கூட இல்லை. எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த என்னுடைய சபைக்கு, என் தாய் சபைக்கு போய்கொண்டே தான் இருக்கிறேன். என்னால் போக முடியாது, பலவீனம் தாக்கப்படாம. இன்னைக்கு கூட நிற்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னால் நிற்க முடியாது. நிற்கணும்னு ஆசைப்பட்டேன். நிற்கிற பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ரொம்ப நேரம் உட்காந்து என் கால் வீங்கி போகுதுன்னு வருத்தப்படுவேன். நிற்க முடியலான்றவன்னு வருத்தப்படுவேன். 2மே 1ஆம் தேதி கத்தர் சொல்றாரு, இந்த நாள் இல்லையா, இது கத்தர் உண்டு பண்ண நாட்கள். எது நிற்கிற நாட்கள், கத்தர் உண்டு பண்ண நாட்கள். இந்த 1ஆம் தேதி மகிழ்ந்து நீ கலி கூறினாரு. நான் நின்று இருக்கிறேன், பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். சந்தோஷம் இதயத்தில் எழுப்பி கொண்டது. உன்னை பார்த்து சொல்றாரு, அதை கண்டு நீ பயப்படாத. அதை கண்டு நீ பயப்படாத. நிறைய விஷயம் பயப்படும் இல்லையா, உபாகத்தில் இருக்கும். அதை கண்டு நீ பயப்பட. உன் தேவனா கத்தை உள்ள இருக்கு. வல்லமையும் பயங்கரமான தேவன் அவர் இல்லையா. உபாகம் 7:21 அது பயங்கரமான தேவன். உன் சத்துரு உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதம் வேலைக்கு போயிடுவான். நீ எதை விரும்புற விடிந்த போது நீ எதுக்காக கடந்து போகிறிய அந்த காரியத்தை உனக்கு முன்பாக கடந்து போய் பேசி சரி பண்ணி அது சமாதானத்தை நம்மளோடு நீ சாட்சி சொல்ல முடியும். நிறைய பேர் நீங்க நினைக்கலாம், என்னடா அவர் திடீர்னு இப்படி நின்றுட்டாரு, வசதி வாய்ப்பு இல்லைங்க. வறுமையின் மறுக்கொட்டுக்குள்ள இறங்கப்படும் போது வசதியா அந்த உடனே வந்து பார்த்துருப்ப. எப்பவுமே வறுமை நேரிட்டால் மனிதனை நாடி பேசினால் அவன் நாவல் இருந்து புறப்படுகிற வார்த்தை தன்னை அடிமைப்படுத்துவது போல அல்ல. என்னை அழைக்கப்பட்ட தேவன் உண்மை உள்ளவர். ஒன்னே இல்லாத இந்த கழுதியை அழைத்து நான் சொல்லும் பாதையில போன் என்று சொன்னார். தெரியுங்களா? ஆபிரகாம் ஈசாக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. பஞ்சங்கள் நேரிடும் போது ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு போலான்னு போகும்போது ஈசாக்கே வா என்று சொல்லி நான் சொல்லும் தேசத்துக்கு போனார். அந்த தேசத்துல விதை விதித்தால் 100 மடங்கு எடுத்தார். நிச்சயமாக இந்த தேசத்தில் 100 மடங்கு எடுக்க கத்தர் உதவி. ஆனாலும் நான் மறுபடியும் சென்னை பட்டணத்துக்கு போகிறேன். ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும், ஒரு சபையை சாமிக்கணும், பல மக்களை சந்திக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இனி இந்த வயது கடந்து போன 59 வயது வந்தாலும் கத்தருடைய வேலையை செய்து கொண்டே இருக்கணும். ஏன்னா அவர் சொல்லுகிறார், இது கத்தர் உண்டு பண்ண நாட்கள். அது ஒரு மகிழ்ந்து கலியூர். கத்தர் உன்னை அலுவலாமல் ஆசீர்வதிக்க பார்க்குற பிரியமான அன்பு சகோதரியே, யாரை குறித்து குறை சொல்லாத, யாரை குறித்து யோசிக்காத. சத்தியத்தை நீ அறிந்தால் சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். வேற யாராலும் முடியாதுங்க. வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க ஜெபம் பண்ணோம். அத்தனை பேர் ஒரு பாட புத்தகம் மாதிரி சொல்லிட்டு போய்க்கினே இருப்பாங்க. ஆனா பலவீன தாக்கப்படும் போது உன்னை தூக்கி எடுக்க கத்தத்தான் வருவார். நீ விழம்படி உன்னை தூக்குற தேவன். சங்கீத புத்தகம் நல்லா இருக்கும். அதே சங்கீத 118:13 இருக்கும். விடம்படி நீ என்னை தள்ளினாலும் கத்தர் எனக்கு உதவி செய்தார். அதை சொல்லித்தான் இங்க சொல்ற, இது கத்தர் உண்டு பண்ண நாட்கள். விழம்படி தூக்குன கத்தரை பாருங்க. அநேக ஊழியக்காரங்க பேசுறது அவங்க தேவைக்காக ஏதோ ஒரு சுயநலம் இருக்கும், அதுல மறைஞ்சிருக்கும், ஒரு மறைப்பொருள் மறைஞ்சிருக்கும். பலரை அழிக்கப்பட்டாமல் இன்னொரு மேட்டியாக இருப்ப தேவனை அழைத்து உன் இதயத்துக்குள் வைத்துக்கொள். மனிதன் சொல்ற தீர்க்க தரிசனன்றது நிச்சயமா 66 புத்தகமே தீர்க்க தரிசன புத்தகம் தான். நீ வெளிப்பாடு புத்தகத்தை 1ஆம் அதிகாரத்தை மட்டும் படிங்க. இந்த 66 புத்தகம் தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கு. இவர் சொன்னதுதான் தீர்க்க தரிசனம், நான் சொன்னதுதான் தீர்க்க தரிசனம். இவர் நினைச்சது கத்தர் 66 புத்தகம் தீர்க்க தரிசனம் உரையப்பட்டு நிறைவேற்றப்பட்டு 40க்கு மேற்பட்டவர் எழுதப்பட்ட புத்தகத்தை விசுவாசித்தால் கத்தருடைய அதிசயங்களை காணப்படும். கத்தர் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபமல்லமா. என் அன்பா நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். சகலத்தை பொறுப்படுத்தி வழி நடத்தி பெருகே சுமிக்கிறார். ஆமீன், ஆமீன்.